பண்ணும் விதமாக கோடி ரோட்ஸ்க்கும் ஜெயிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் விதமாக செமி ஜெயின் எல்ஏ நைட் அதுக்கப்புறம் வந்து பென்டா இவங்களாம் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனாலவே அடுத்த வாரம் நடக்க போற மெயின் ஈவெண்ட் ஒரு கலவரத்தோட நடக்க போகுது. அந்த கலவரத்தில் யார் ஜெயிக்க போறா, யார் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனலுக்கு போக போறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து வேற லெவலாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணின மேட்ச் மாதிரி இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருமே ஃபேஸ் ரெஸ்லர், ரெண்டு பேருமே டேக் டீம்ல இருந்த முன்னாள் டேக் டீம் சாம்பியன் வச்சிருந்த ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரு கடத்தில் டீமாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிறது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். ரெண்டு பேருமே ஹை பிளேயர் ரெஸ்லர், அதனால இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து. அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக இன்டர்ஃபியர் செத் ரோலின்ஸ் டாமினேட் பண்ண போகிற, யார் அட்டாக் பண்ண போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதனால இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருக்க போகுது. இதை பற்றி இந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் ஜெயிக்க போகிறாரா இல்லை ஜேஇசோ ஜெயிக்க போகிறாரான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.